வந்து ஃபர்ஸ்ட் கார்டில் என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ குட் டூ எனிதிங் வாட் குட் இட் பி த ஆன்சர். சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிங்க. யோசிச்சுட்டு பண்ணுங்கள். யோசிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து வடை போச்சுன்னு சொல்லி யோசிக்கிறீங்க, அப்புறம் வருத்தப்படுறீங்க. வார்த்தையில் கவனம் வைங்க. ஏன்னா வார்த்தை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்டு வழி டக்குன்னு எனக்கு அதுதான் இன்ட்யூஷனில் வருது. எப்போவுமே வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்காதீங்க. அதாவது ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து எப்படியுமே வந்து மனதிலேருந்து வரணும். ஹார்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து நினைக்கணும். இது பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. நீ ஒன்று கொடுக்குறியா, நான் ஒன்று திருப்பி தரேன், அப்படி கிடையாது. பியூர் அன்பு வந்து எதையும் எதிர்பார்க்காது, தன்னலம் இல்லாதது. அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார் த ஹார்ட் இஸ் த கேட்வே டு த சோல். உண்மையான இந்த மனம், நீங்கள் வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்திங்கன்னா அதுதான் உண்மையான சோலுக்கான அந்த வழியை திறக்கும். ஓகேவா? கேட்வே டு த சோல். கொஞ்சம் வந்து கொஞ்சம் அன்பானவங்களாக ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க. அவங்க எப்படி அப்படி செய்யலாம், அவன் எப்படி வந்து என்னை கேட்காம இதை செய்யலாம், அவங்க எப்படி இப்படி பண்ணலாம், ரொம்ப அது மாதிரி நான் வந்து ரொம்ப ஃப்ராங்காக இருக்கிறேன், நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறது அந்த விட்டு கொடுத்து போகிறது, புரிதல் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது. மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டில் இருக்கிறவங்க பிரேக்கில் இருக்கலாம். பைல் 1, அதாவது என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு கார்டு. இன்னொரு கார்டு ரொமான்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இப்போ ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உங்களோட வைப் நல்லா இருக்குது. அவருக்கு ஆமாம்மா சைன் சூப்பராக சைன். கிளி கத்துது. கேட்குதா உங்களுக்கு? கிளி கத்திட்டு இருந்தது. கண்டிப்பாக சில பேர் உங்களோட கணவன் மனைவி உறவில் கொஞ்ச நாளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு